வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வித்தியாசமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய். ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. குறைஞ்ச தீயில் ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். நூற்றி 150 கிராம் அளவுக்கு தயிர், இதை உள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, மறுபடியும் ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சரியாக இருக்கும். குறைஞ்ச தீயிலேயே சிக்கன் வேகட்டும், அப்போ தான் நல்லா வேகு. ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினாவையும் மல்லி இலையும் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் கல்லுப்பு. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்ட பிறகு மேலே இருக்கிற மல்லி, புதினா, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். பதினஞ்சு நிமிஷம் சிக்கனை வேக விட்டுருந்தோம். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. இதை ஒரு தரம் கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச அரிசி 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு.
முக்கால் பதத்துக்கு வெந்த இந்த சாதத்தை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு எடுக்கணும். அகலமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்க்கு பதிலாக எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி கிரேவியில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே பாதி அளவு சாதத்தை போட்டுடலாம். இதில் பொடியாக நறுக்கின மல்லி புதினா இலையை போட்டுடலாம். நான் இதில் ஃபுட் கலர் சேர்த்துறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இந்த சாதத்துக்கு மேலே மீதி இருக்கிற பிரியாணி கிரேவியையும் ஊற்றிடலாம். இதுக்கு மேலே மறுபடியும் சாதத்தை ஒரு லேயர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி புதினா இலை, தேவையான அளவுக்கு ஃபுட் கலர், ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஒரு கரண்டி அளவுக்கு சாதம் வடித்த தண்ணியை மேலால் தெளித்து விட்டுடலாம். இப்போ தம் போட்டுடலாம். ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஸ்டவ்வை குறைஞ்ச தீயில் எரிய விடணும். 20 நிமிஷம் ஸ்டவ் எரியட்டும். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் தம்மில் இருக்கட்டும். 45 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்மளோட பிரியாணியை திறந்துடலாம். கமகமன்னு வாசனையோட அருமையான சுவையில் நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச இந்த பிரியாணி 4 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். மணக்க அருமையான வாசனையில் பாஸ்மதி அரிசியில் செஞ்ச இந்த சிக்கன் பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.